ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் வந்து அருண். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒய்டி ஸ்டுடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸுன்றதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இது எல்லா விதமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லா விதமே இந்த ஒய்டி ஸ்டுடியோவில் நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் எப்படின்றத சொல்லியிருந்தேன். நம்மளோட சேனலில் வந்து யூடியூப் பற்றி A to Z நம்ம வந்து வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ இன்னும் நம்ம நிறையா வீடியோஸ் வரும். கண்டிப்பாக 90 நாளில் வந்து நம்ம மானிட்டைசேஷன் கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடலாம். அது எந்த பிரச்சனையுமே கிடையாது, கண்டிப்பாக வந்துடும். இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வீடியோஸ் வந்து நல்லா ஹை வியூ போகும். நான் எப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லி தந்துடுறேன். ஒரு சில நீங்கள் வீடியோ வந்து நல்லா நிறைய பேருக்கு இது பண்ணுவீங்க, ஷேர் பண்ணி விடுவீங்க, சரிங்களா? அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்களோட வீடியோ ப்ளே பண்ணாங்கன்னா அந்த இடத்துலே ப்ளே ஆச்சுன்னா உங்களோடது வந்து வியூவோட கவுண்ட் மட்டும் தான் அதிகமாகுமே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, சரிங்களா? இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்களோட வீடியோஸ் வந்து அந்த ப்ரௌசர்லேயே, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா அது வந்து வாட்ஸ்அப்லேயே ப்ளே ஆகும், சரிங்களா? வாட்ஸ்அப்லேயே ப்ளே ஆகும், நார்மலாக ப்ரௌசருக்குள்ளே போகாது. இதே நான் சொல்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ ஓப்பன் பண்ணும்போது அது டேரெக்டாக யூடியூப்குள்ளே போகும். யூடியூப்குள்ளே போயிட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்குற மாதிரி வரும், நீங்கள் போட்டு கமெண்ட்லாம் பார்க்குற மாதிரி வரும். ஸோ வீடியோ வந்து யூடியூப்குள்ளே போயிட்டு ஓப்பன் ஆகும், சரிங்களா? அப்படி ஓப்பன் ஆகும்போது உங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. உங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா, சரிங்களா, நார்மலாக நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து வெறும் வீடியோவை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர உள்ளே போயிட்டு உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவோ ஷேர் பண்ணவோ முடியாது, சரிங்களா? அந்த ஆப்ஷன் எப்படின்றத உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இன்னொரு விஷயம், ஒய்டி ஸ்டுடியோலேயே நீங்கள் எடிட்டிங் கொண்டு போகலாம், சரிங்களா? உங்களோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம், டைட்டில் எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட டேக்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு வீடியோவுக்கு வந்து டேக்னா என்னன்னு சொல்லி தந்துடுறேன். டேக் கீவேர்டு, சரிங்களா? இப்போ உங்களோட வீடியோவை நீங்கள் வந்து இப்போ நான் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக நான் வீடியோ போகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு இதாக நான் வந்து சர்ச் பண்ணுறேன். நான் இப்போ வந்து நான் நெட்டில் போய்ட்டு நான் சர்ச் பண்ண போகிறேன் யூடியூப்பில். நான் எப்படி சர்ச் பண்ணுவேன், சரிங்களா? அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நான் வந்து மணி ஏர்னிங் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு நான் சர்ச் பண்ணிட்டு ஏர்னிங் சேனல் பூரா நான் பார்க்க போகிறேன். ஸோ என்னோட மைண்ட் செட் வந்து மணி ஏர்னிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக நான் ஒரு சர்ச் மட்டும் தான் பண்ணுவேன். அதை நீங்கள் எப்படின்றத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ டேக்ல வந்து இப்போ நான் வந்து என்ன செலக்ட் பண்ண போகிறேன், நான் என்ன கீவேர்டு யூஸ் பண்ணி உங்களோட சேனலை பார்க்க போகிறோம், அது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். அதை தான் நீங்கள் டேகாக கொடுக்கணும், அதை தான் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணணும், அதை தான் நீங்கள் டைட்டிலாகவும் யூஸ் பண்ணணும், சரிங்களா? அதான் ரொம்ப முக்கியம். உங்களோட வீடியோவை அவங்க சர்ச் பண்ணாங்கன்னா எடுத்தோடனே உங்கள் வீடியோ வந்து நிற்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட டேக் எல்லா பேரும் எப்படிலாம் சர்ச் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணணும். அதுக்கு பேர் SEOன்னு சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்றத உங்களுக்கு உண்மையாக நான் சொல்லி தந்துடுறேன். அதுக்கு பின்னாடி உள்ள வீடியோஸில் வந்து நீங்கள் இப்போ ஈஸியாக கற்றுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் தான். அது நீங்கள் வந்து எப்படின்றத லைட்டாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து வியூஸ் ஆக வச்சுருவீங்க. நம்மளோட வீடியோவை யூடியூப்பே கொண்டு போகும், மற்றவங்களுக்கு சஜஷனில் போய் கொண்டு போய் நிப்பாட்டோம், சரிங்களா? இவங்களோடது வந்து கீவேர்ட்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா. இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஏர்னிங் சேனல் பார்க்குறீங்க, நான் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கேன், அந்த வீடியோக்கு கீழே நம்மளோட வீடியோ வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு பேர் தான் SEO, சரிங்களா? அதுக்கு கீழேயே நீங்கள் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்ததுலேயே வரணும், இல்லைனா அந்த சர்ச் பண்ண ஃபஸ்ட்லேயே வரணும். இது 2 தான், சரிங்களா? வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் சர்ச் பண்ணுறத பொறுத்து தான் நீங்கள் என்னென்னலாம் சர்ச் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கீவேர்டாக போட்டு டேகில் போட்டு அடிச்சு சொல்லிடணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோ வந்து நல்லா வியூஸ் ஆகும். நான் எப்படின்றத உங்களுக்கு ஒன்று சொல்லி தந்துடுறேன், அவங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே நம்ம போகிறோம், சரிங்களா? அந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப் நம்ம ஏற்றி வச்சாச்சு. அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து என்னோட இன்னொரு சேனல், சரிங்களா? இது வந்து இன்னொரு சேனல். இதில் வந்து நான் எப்படின்றத உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நேற்று வந்து அனலிட்டிக்ஸ் எப்படி இருக்குது, இதோட லாஸ்ட் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கு வந்து நம்ம எப்படி மாற்ற போகிறோன்றதை காட்ட போகிறேன், சரிங்களா? இப்போ 5G ஸ்பீட் இன்டர்நெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ண போகிறேன். இதே நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோ நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா என்ன மாதிரி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த பென்சில் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே எடிட் ஆப்ஷனில் போகும். இந்த எடிட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து இது டைட்டில் வந்து எடிட் பண்ணோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய் டைட்டில் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஸ்கிரிப்ஷனு, இது வந்து பப்ளிக்காக ப்ரைவேட்டான்றது போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் கிட்ஸுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை வேறு அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து பிளேலிஸ்ட்டு. கீழே வந்து டேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேக் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட வீடியோ வைரல் ஆகுதா ஆகலையான்றது தான். இது வந்து இது வந்து நிறைய பேர் வந்து எப்படிலாம் என்னென்ன மாதிரிலாம் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுறது தான் இதோட டேகு. அந்த டேக் தான் நான் போட்டிருக்கேன். இந்த டேக் போடுறதுனால தான் நம்மளோட வீடியோ வைரல் ஆகும். அது போக வந்து அட்வான்ஸ் செட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்வான்ஸ் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே
இங்கே அலோ எம்பெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணோடனே எனேபிளில் இருக்கும். இப்படி எனேபிளில் இருந்தால் அந்த வீடியோவை நீங்கள் வந்து வேறு இதில் நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்டிங்கன்னா சரிங்களா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. இப்படி எனேபிளில் இருக்கும்போது நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ஒரு பாப்பப்பாக மட்டும் தான் வியூ ஆகும், யூடியூப்குள்ளே போகாது. யூடியூப்பில் போனால் மட்டும் தான் உங்களோட வீடியோ வந்து உங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி முடித்த உடனே அப்லோட் பண்ணுறப்பயே ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் அது மறந்துட்டிங்கன்னா அப்டேட் பண்ணி முடித்த உடனே இங்கே வந்து அலோ எம்பெட்டிங் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட சேனலுக்குள்ளே போயிட்டு அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ நான் பார்த்துக்கோங்க, அது வரிசையாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இதிலே கமெண்ட், நம்மளோட வீடியோக்கு வந்து தப்பான கமெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த வீடியோக்கு மட்டும் நான் கமெண்ட்ஸை வந்து ஆஃப் பண்ணுறேன்னா அலோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அலோ கமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து யாருனாலும் கமெண்ட்ஸ் போடவே முடியாது. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து லைசன்ஸ் ரைட்ஸ் ஓனர்ஷிப் அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா இந்த இடம். இது வந்து என்னென்னா உங்களோட வீடியோ வந்து நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட வீடியோ நீங்கள் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட வீடியோ வந்து யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்ற அர்த்தம் சரிங்களா. இதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு க்ரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோ வந்து யாருனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அர்த்தம். பட் ஆனால் நீங்கள் வந்து அது பர்மிஷன் கேட்டு வாங்கணுமா கேட்காம வாங்கணுமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் எப்படினாலும் பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோவை இப்போ நான் எடுத்து கூட போடலாம். அதுக்கு வந்து எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து காமனாக நீங்கள் விட்டுருக்கீங்க அந்த வீடியோவை. ஸோ அதனால் காமனாக நான் எடுத்துக்கிடுவேன். நான் எடுத்து என்னோடதெல்லாம் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ அப்ளை பண்ணிடுவேன் சரிங்களா. அது மாதிரி கேட்டகிரின்றது நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டகிரி வச்சுருங்க. காமெடியாக, ஃபன்னியாக, எஜுகேஷனாக, என்டர்டைன்மெண்ட்டாக எல்லாத்தையும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து நார்மலாயிரும். அது போக வந்து இந்த இதில் வந்து முக்கியமானது என்னென்னா தம்ப்நெயில் சரிங்களா. தம்ப்நெயில் எப்படின்றத பார்த்துடலாம். இதை ஓகே கொடுத்துட்டு அந்த பென்சில் பட்டனை வந்து ஓகே கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட லைக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தம்ப்நெயில் கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் என்ன தம்ப்நெயில் உங்களுக்கு வேணுன்றதை வைக்கலாம். அதிலே 4-5 தம்ப்நெயில் காட்டும். நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த தம்ப்நெயில் பிடிச்சிக்கோ நீங்கள் அந்த தம்ப்நெயிலை வச்சுட்டு நீங்கள் செலக்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதே இங்கே வந்து கேலரியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கஸ்டம்ஸ் தம்ப்நெயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கஸ்டம்ஸ் தம்ப்நெயில் ஓகே கொடுத்தீங்கன்னா கேலரி காட்டும். அந்த கேலரிக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக ஒருத்தவங்க உங்கள் வீடியோவை பார்க்குறாங்கன்னா தம்ப்நெயில் வச்சு தான் பார்ப்பாங்க. டேகுன்றது உங்களோட வீடியோ வந்து சர்ச் பண்ணி எடுத்து மேலாப்பில் நிப்பாட்டுறது. உங்களை மாதிரி ஒரு 100 வீடியோ வந்து நிற்கும். தம்ப்நெயில்ன்றது அவங்கள பார்த்த உடனே உங்களோட வீடியோ அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் தம்ப்நெயில். நான் இப்போ ஒவ்வொரு வீடியோவுக்கும் தம்ப்நெயில் வச்சுருப்பேன் பாருங்கள். நான் அதை எப்படிலாம் க்ரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்லி தந்துடுறேன். இதில் வந்து வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா உங்களோட கமெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நீ ரீப்ளே பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. கமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த கமெண்ட்ஸ் வந்து ஸ்பேம் கமெண்ட் சரிங்களா. ஸ்பேம் கமெண்ட்னா என்னன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன் நான். இப்போ இந்த பப்ளிஷ்ன்றதை ஓகே கொடுத்துருங்க. பப்ளிஷ்ன்றதை ஓகே கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து லைக்லி ஸ்பேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓகே கொடுங்க. உங்களோட ஸ்பேம் கமெண்ட் இது வந்திருக்கான்றதை அதுவே காட்டிடும். ஸ்பேம் கமெண்ட் என்னென்னா வேறு ஒரு தேவையை வந்து எப்படி பண்ணுவோம், ஏன்னா நான் வந்து உங்களோட சேனல் வந்து பார்த்துட்டு வரேன். ஸோ நல்லாயிருக்கு, நீங்கள் எங்களோட இணைந்து வீடியோ போடுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சும்மா அனுப்பிச்சுடுவாங்க. அது வந்து வெறும் ஸ்பேம் கமெண்ட் தான். அவங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறதுக்காக வந்து அவங்க போடுறது. ஸோ அந்த ஸ்பேம் கமெண்ட் அப்புறம் தனியாக வந்து நின்றும். இப்படி நீங்கள் ஹெல்ப் ஃபார் ரிவ்யூ அதில் என்னென்னா உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம், ஹைட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிடுவீங்க. ஸோ அதுக்கு பேர் தான் அது. நார்மல் வந்து பப்ளிஷ் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வந்து பப்ளிஷ் பண்ணது வந்து இது அப்படின்றத போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல செட்டிங்ஸு, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது சப்போஸ் ஸ்பேம் கமெண்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை வந்து டெலீட் பண்ணி விட்ருங்க மேக்ஸிமம். ஏன்னா உங்களோட சேனல் வந்து ஹேக் ஆக வாய்ப்பு இருக்குது. 3 புள்ளியை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதிலே அன்பின், ரிமூவ், ரிப்போர்ட் ஸ்பேம், ஹைட் ஃபார் யூசர் த சேனல். இது வந்து என்னென்னா ஹைட் யூசர் ஃப்ரம் சேனல். அதை வந்து ஓகே கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணாலுமே உங்களுக்கு மட்டும் தான் வந்து நிற்கும், பப்ளிக்கு போகாது சரிங்களா. ரிப்போர்ட் ஸ்பேம், இப்போ ஒருத்தவங்க ஸ்பேம் கமெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்பேம் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. ரிப்போர்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துருங்க சரிங்களா, ரிமூவ் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ஸ்பேம் கமெண்ட் வந்துச்சுன்னா ஸ்பேம் வந்து ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிமூவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து என்னோடய வீடியோவில் வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த கமெண்டில் வந்து ரொம்ப பிடிச்ச கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் சூஸ் பண்ணுவேன். இப்போ ஒருத்தவங்க 10 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் 10 கமெண்ட் வந்து நம்மளோட கமெண்ட்
நமக்கு பிடிச்ச கமெண்ட் முன்னாடி வந்து நிற்கணும்னா என்ன பண்ணணும்னா அதை 3 டாட் அமைக்கிட்டு பின் அப்படின்றது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துலேயே வந்து நிற்கும். அதுக்கடுத்து எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாலுமே கீழே தான் வரும், நம்மளோட கமெண்ட் தான் மேலே நிற்கும். இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ வந்து வீடியோவில் வந்து நீங்கள் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கீங்க, அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸிமம் கொடுக்காதீங்க, கமெண்டில் போய் கொடுத்துருங்க. கமெண்டில் நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட வீடியோவில் வந்து பின் பண்ணிடுங்க, நீங்களே கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்களே பின் பண்ணிடுங்க. அப்படி பின் பண்ணும்போது மொதல் இடத்துல வந்து நிற்கும். உங்களோட வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க உங்களோட ஃபஸ்ட் இடத்துலேயே உங்களோட மெசேஜை பார்த்துருவாங்க, அந்த லிங்க்கை பார்த்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் பின்னுன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்குது. இன்னொரு விஷயம், இன்னொருத்தவங்க வந்து உங்கள் சேனலை விசிட் பண்ணும்போது உங்களோட சேனல் நல்ல கமெண்ட்லாம் பின் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ எடுத்தோன்னே இந்த கமெண்ட் வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு நம்மளோட சேனலுக்கு வந்து நிறையா வியூவர்ஸ் வருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் இதில் நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் உங்களுக்கு. இதான் நம்மளோட ஒய்டி ஸ்டுடியோட ஃபுல் ரிவ்யூ. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.